பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நாங்கள் ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தி என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சரியானே? அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சரியானே? மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம், அதை நாங்கள் அந்த நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கும். அப்படி நாங்கள் சொல்லி கொடுக்கமா இருந்தால் அந்த நன்மையான விஷயத்தை அந்த கேட்குறவர் செய்வார். அப்படி தானே? அப்போ அவர் செய்யக்குள்ள அவருக்கு எந்த நன்மை கிடைக்குதோ அதே மாதிரியான நன்மை அதை சொல்லி கொடுத்தவருக்கும் கிடைக்கும் என்பதாக என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சரியானே? அப்போ இதை அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி ஒரு சையுதுல் இஸ்திஃபார், அதாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி ஒரு துவாவை, ஒரு பிரார்த்தனையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியானே? இது இந்த துவா அது எப்படி வரும்னு சொன்னால், அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலகுதனி வஅன அபுதுக வஅன அலா அஹ்திக வவஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. சரியானே? அப்போ இந்த ஒரு பிரார்த்தனையை பற்றி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியானே? இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிரார்த்தனை, இந்த துவாவுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. சரியானே? இந்த துவாவோட சிறப்பு எப்படின்னு சொன்னால், சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. சரியானே? இந்த ஹதீஸ் புகாரியில் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. சரியானே? அவங்க எப்படி சொல்கிறாங்கண்டா, இந்த இந்த பிரார்த்தனை, இந்த துவாவை, சரியானே, இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்த இந்த துவாவை ஒருத்தர் மனதால் ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்கிறாரு, காலையில் அவர் என்ன செய்கிறார், அதை ஓதுறார். சரியானே? காலையில் அவர் அதை ஓதுறார். அப்படி ஓதுற நேரம் அன்றைக்கு மாலை ஆகிறதுக்கு முதல்ல அவர் மௌத்தாயிடுறார். சரியானே? அப்படி அவர் மௌத்தாயினார்னு சொன்னால் அவர் சுவர்க்கத்திற்குள் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியானே? அதே மாதிரி இந்த பிரார்த்தனையை உறுதியாக நம்பி ஒருத்தர் மாலையில் இதை ஓதுறாரு. சரியானே? மாலையில் இந்த பிரார்த்தனை, இந்த துவாவை என்ன செய்கிறாரு, ஓதுறாரு. அப்படி அவர் ஓதினா காலை ஆகிறதுக்கு இடையில் அவர் மௌத்தாயினார்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், சுவர்க்கம் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சரியானே? இப்போ நாங்கள் காலையில் விடிஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நாங்கள் என்ன செய்வோம், வாழுவோம். அப்படி தானே? இப்போ எங்களுக்கு வேறு ஏதாவது டைமுகள் இருக்குதா? காலையிலிருந்து மாலை, மாலையிலிருந்து காலை, இப்படி தானே எங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ காலையில் ஒருத்தர் இந்த துவா ஓதி மாலைக்குள்ளே இவர் என்ன செய்கிறாரு, மௌத்தாயிடுறாருண்டா அவருக்கு சுவர்க்கம். மாலையில் ஓதி அவர் காலை ஆகிறதுக்கு இடையில் மௌத்தாயிடுறாருன்னு சொன்னால் அவருக்கு சுவர்க்கம். அப்போ எப்படியாக இருந்தாலும் காலையிலேயும் மாலையிலேயும் நாங்கள் இந்த பிரார்த்தனையை ஓதினா அதுக்கு இடையில் நாங்கள் எந்த டைம் மௌத்தாயினாலும் எங்களுக்கு சுவர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சரியானே? அப்போ இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் காலையில் அதே போல் ஒவ்வொரு நாளும் மாலையில் நாங்கள் என்ன செய்யணும், இதை ஒவ்வொரு நாளும் ஓதணும். ஏன்னா எங்களுக்கு தெரியுமா எப்போ மௌத்து வரும், எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் வயசானது பிறகுதான் மௌத்தாகும் தெரியுமா யாருக்கு? உங்களால் செல்லையிலுமா நாங்கள் இத்தனை வயசுக்கு பிறகுதான் மௌத்தாகுவோம், இல்லை நாங்கள் இந்த இடத்துல வச்சு தான் மௌத்தாகுவோம் சொல்லி யாராலும் செல்லையிலுமா? சொல்லையில. அப்படி தானே? அப்போ நாங்கள் காலையில் இதை ஓதுறோம், மாலை ஆகிறதுகளில் நாங்கள் மௌத்தாயிடுறோம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், நானும் சரி, கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்களும் சரி, இந்த இடத்துல இருந்து நாங்கள் எங்களோட வீட்டை போவோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது.
அப்படித்தானே? அப்போ மௌத்துன்ற ஒரு விஷயம் வந்து என்னது, அது மறைமுகமானது. அது எப்பனாலும் எங்களை என்ன செஞ்சிடும், வந்தடைஞ்சிடும். அப்ப அதுக்கு நாங்க எப்பயுமே என்ன செய்யணும், தயாரிக்கும். அப்படித்தானே? அப்ப இந்த துவாவை நாங்கள் காலையில ஓதி மாலைக்கு இடையில மௌத்தாயிட்டோம். அப்பல மாலையில ஓதி நைட்டு தூங்குறோம், காலையில நாங்க எழும்பல மௌத்தா போயிட்டு அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு சுவர்க்கம். இதை நாங்க நம்பி என்ன செய்யணும், முதலாவது இதை நம்பி நாங்க இதை ஓதணும். இப்ப நாங்க சும்மா ஓதி போட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதை நம்பி மனதால நம்பி இதை நாங்க என்ன செய்யணும், ஓதணும். இப்ப நாங்க ஓதுற நேரம் இதை நாங்க ஓதுறோம், மாலை ஆகிறதுகளில் மௌத்தாயினம்னு சொன்னா எங்களுக்கு சுவர்க்கம் இருக்கி என்ற நம்பிக்கையில நாங்க என்ன செய்யணும், ஓதணும். அதே மாதிரி மாலையில நாங்க ஓதுற நேரம் நாங்க நைட்டு தூங்குறோம், அப்ப காலை ஆறுதுகளில் நாங்க மௌத்தாயினா சுவர்க்கம் இருக்கு எங்களுக்கு என்ற நம்பிக்கையில நாங்க என்ன செய்யணும், ஓதணும். சரியானே? அப்ப சொன்ன இந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல மட்டும் கேட்டு போட்டு நாங்க என்ன செய்யக்கூடா, போகக்கூடா. அதே மாதிரி நான் உங்களுக்கு முதல் ஒரு ஹதீஸை சொன்னேன். என்ன ஹதீஸ் அது? என்ன ஹதீஸ்? ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை நாங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவர் அந்த நன்மையை செய்யறார், அந்த அமலை செய்யறாரா இருந்தா அதே மாதிரி நன்மை எங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். விளைஞ்சா அதே மாதிரி நன்மை எங்களுக்கும் கிடைக்கும். இப்ப நாங்க இந்த இங்க இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சீங்க, இப்ப நான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன், இப்ப நீங்க இந்த அமலை செய்யறீங்க, இதால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதே நன்மை எனக்கும் கிடைக்கும். இல்லைங்களா? இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க போய் இதை தெரியாதவங்களுக்கு சொல்றீங்க, இல்லைங்களா? இதை தெரியாதவங்களுக்கு சொல்றீங்க. இப்ப நாங்க இந்த பேசிட்டு இருக்கிற விஷயத்த அடுத்த ஆக்களும் என்ன செய்வாங்க, இதை பார்ப்பாங்க. அப்படி பார்க்குற நேரம் அவங்களும் அதை என்ன செய்வாங்க, கேட்டு அதை இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாங்கண்டா அவங்களுக்கு அதே மாதிரி நன்மை என்ன செய்யும், எந்த ஒரு குறைவும் இல்லாம கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில நாங்க எந்த நல்ல விஷயத்தை கேட்டாலும் அதை அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இன்றையிலிருந்து இந்த பழக்கத்தை நாங்க என்ன செய்யணும், பழகி கொள்ளணும். அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.